நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வில்லிசை நாயகான வில்லுப்பாட்டு மாதவி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வில்லிசை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாக தான் இருக்கு. இந்த கலை சமீப காலத்தில் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆக ஒரு முக்கியமான ஒரு நபரும் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நபர் தான் இந்த நபர். ஆமாங்க, மாதவி அவர்கள் பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டில் ரொம்பவே சிறந்து வழங்கிட்டு வராங்க. இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னே சொல்லலாம். கலையை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாதவியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இந்த ஒரு இசையை கொண்டு சேர்க்கறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். பல பேரும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் எனக்கு இவங்களையும் இவங்களோட இசையும் ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டின் கொடுக்கலாம். மாதவி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தை தான் சேர்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா கட்டட தொழிலாளியா இருக்காரு. அண்டு குறிப்பா இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேராங்க. இவங்களுக்கு மேல 2 சிஸ்டர் இருக்காங்க, கீழே 2 பிரதர்ஸும் இருக்காங்க. இவங்க தான் 3வது மகளாம். இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான மகளா இருப்பாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பட்டுட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா. ஏன்னா அவங்களுடைய அப்பா கட்டிட தொழிலாளியா இருந்தாலும் அதுல கொத்தனார் வேலை தான் அவர் பார்த்துட்டு வராரு. ஸோ அவர் வேலைக்கு போனா மட்டும்தான் இவங்களுடைய வீட்டில் சமையல் நடக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ரொம்பவே வறுமையில தான் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு கிராமத்துல தான் இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இந்த இசையை பார்த்து இவங்களும் ஒரு இந்த இசை கலைஞா மாறணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இவங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த ஆசையை வீட்டில் இவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாய் மாமா அண்ட் தாத்தா பாட்டி இவங்க 3 பேர் தான் இப்போ இவங்க இந்த நிலைமைக்கு இருக்காங்கன்னா முக்கிய காரணமாகவே இருந்திருக்காங்க. இவங்களுடைய தாய் மாமா தான் இவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு 13-14 வயசு இருக்கும் போது அவங்களுடைய ஊர்ல மிகப்பெரிய வில்லுப்பாட்டு வித்வான் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இது போல இந்த பிள்ளையும் வந்து பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டப்போ என்னம்மா நீ கத்துப்பியான்னு கேட்டாங்களாம். இவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்களாம். ஸோ இப்படிதான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து தான் அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்களாம். இப்போ இவங்க வந்து இவங்களுடைய வில்லுப்பாட்டுல பாத்தீங்கன்னா கதையே பாட்டா வந்து படிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய திருவிழாக்கள்ல இவங்களுடைய கச்சேரியை ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும். இவங்களை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு தெய்வம் மாதிரி இருக்காங்க. தெய்வீக கலெக்ஷன் இருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இவங்களை வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்க வந்த பொண்ணுமானி அப்படிலாம் வந்து நல்லாவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இடையில வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு பொம்பளை பிள்ளையை அங்க எங்கேயும் கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு, அது ஆசைப்படுதுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியுமா, உன் குடும்பத்தை நீ பார்த்துட்டு போ, இப்படிலாம் வந்து இவங்களுடைய சொந்தக்காரெல்லாம் பேசியிருக்காங்களாம். அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம் நீ இப்போ இந்த மாதிரி கூட்டு போற, படிப்புலாம் தர, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாரு கால கீதல் சுத்த போது, உன் மானத்தை வாங்க போதுன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பா பேசினதை காதலை கேட்டு நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ட்டு இவங்க ஒவ்வொரு நாளுமே நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த 14 வயசுலேயே இவங்களை முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷமா இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். 4 மாவட்டங்களை, அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, இது போல சில மாவட்டங்கள்ல இவங்களுடைய கச்சேரிகள் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள்ல கண்டிப்பா இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இவங்களை பார்த்தே வந்து கூப்பிடுறாங்களாம். இசையை பிடிச்சு இவங்களையும் பிடிச்சு கூப்பிடுறாங்களாம். இவங்க எப்பவுமே தாவாணி, பாவாடை, சாரி இப்படி ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க அந்த லாங் செயினுக்கே தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ஸ்லாங் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவா திருநெல்வேலி, தென்காசி இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஸ்லாங் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டுக்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா வந்து இந்த தமிழ் மொழியை கேட்கும் போதே காதல் வந்து தேன் இன்பம் பாயுது, இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் மேடையெல்லாம் இவங்களுடைய பாடல்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் இவங்களை பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் இவங்களை சர்ச்சையிலும் சிக்கினாங்கன்னே சொல்லலாம். ஒரு வெஸ்டர்ன் வியர் போட்டது ஒரு தப்பாயா அப்படின்னு கேட்குற வகையில தான், நார்மலாக சுடிதார் இவங்க போட்டாலே தப்புன்னு சொல்கிற வகையில தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா இவங்க ரொம்ப மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்ணலை. சாரீல
அப்படிங்கிறது சும்மா நார்மலாக ஒரு வெஸ்டர்ன் வியருக்கு மாறி இருப்பாங்க. அது பார்க்க ரொம்பவே டீசெண்டாகவே இருக்கும். அதை பார்த்துட்டே நிறைய பேர் உனக்கு இது செட் ஆகலை பாரு, கொஞ்சம் காசு வந்தது இப்படி ஆடுறியே, இது போலலாம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்கள நேசிக்கிற சில பேர் வந்து ஏங்க ட்ரெஸ்ஸில் என்னங்க இருக்கு, அவங்க அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறாங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே போக முடியும், திருவிழாக்கள்ல அவங்க இருக்கிற மாதிரியா போக முடியும்ட்டு சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உடை இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வரவேற்பு ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தலை நிறைய வந்து கொண்டையை போட்டுட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு பாவாடை தாவாணி இது போல் வந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அப்பையும் நெகட்டிவாக பேசுகிற கூட்டமும் இருக்குது. ஸோ என்ன பண்ணாலுமே நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த நெகட்டிவிட்டியை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கான், இவங்களுடைய கேரக்டர் இதுதானா. ஒருத்தவங்க தன்னை பற்றி தெரியாமல் தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை பற்றி இவங்க கேர் பண்ணவே மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் இந்த மீடியாக்களில் வர விமர்சனங்களையும் பார்த்துட்டு என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்களையும் நம்மளுடைய ரசிகையாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குமா. ஆமாங்க, யாரெல்லாம் இவங்களை தப்பாக பேசுகிறாங்களோ பிடிக்காமல் பேசுகிறாங்களோ அவங்களையே பாசிட்டிவாக பேசுகிற மாதிரியும் அண்ட் பிடிக்க வைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய அந்த கதையும் இருக்குமா, பாட்டும் இருக்குமா. அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பாசிட்டிவ் வைபோட கொண்டு போவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரே ஒரு ஷோவாச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சின்ன வயசில் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னும் போது சுற்றிலும் சில நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் அதையே இவங்க பாசிட்டிவாக கொண்டு போகிறது தான் இவங்களுடைய ப்ளஸ். கண்டிப்பாக இவங்களை இன்னும் ஃப்யூச்சரில் வேறு லெவலில் பார்ப்போம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி திறமை இருக்கிற சில பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போவும் வெளியே வராமல் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இவங்க ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சொந்தக்காரங்க வந்து இவங்களை ரொம்ப டம்ப் பண்ணும் போதும் அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இவங்க அவங்களுடைய கலையை தொடர்ந்து கலைப்பணியை பண்ணிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாகவும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். இவங்களுடைய இந்த கலைப்பணி இவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தையுமே உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க இப்போ ஓகே, என்னுடைய அக்காவை என்னால் பார்த்துக்க முடியும், கரை சேர்க்க முடியும், என் தம்பியை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் அம்மா அப்பாவை வச்சு பார்த்துக்கிறாங்க இவங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்களை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சில இடங்களில் கம்மியாயிட்டே தான் வருது. இருந்தாலும் இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மாறவும் செய்வாங்க. கண்டிப்பாக இது போல் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லி தான் ஆகணும். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.